ஏப்பா ஏகாதேசி, இங்க வாயா. என்னங்கய்யா? இன்னைக்கு நம்ம ஸ்டேஷனுக்கு புதுசா ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வராராம, அவரை பத்தி ஏதாவது தெரியுமாயா? அது ஏன் கேக்குறீங்க? கஞ்சி போட்ட காக்கி சட்டை மாதிரி ரொம்ப வெறப்பா இருப்பாராம். ஓ, லஞ்சம் வாங்கினது தெரிஞ்சிச்சு உடனே ஆக்ஷன் எடுப்பாராம். அவரால தாம்பரம் ஸ்டேஷன்ல 2 ஏட்டு 2 கான்ஸ்டபிளுக்கு வேலை போயிடுச்சுன்னா பாத்துங்களேன். எல்லாம் ட்ரைனிங் முடிச்சு வந்த வேகம்யா. போக எல்லாம் சரியாயிடும். அப்புறம் நம்ம வழிக்கு வந்துருவாப்ல. என்னுடைய சர்வீஸ்ல எத்தனை பேரை பார்த்துருக்கிறேன். ஆமா, அவருக்கு கல்யாணம் ஆயிருச்சா? கல்யாணம் ஆகலைன்னு தான் நினைக்கிறேன். ஓஹோ, அதனாலதான் இந்த வீராப்பு. குடும்ப தலைவன் ஆயிட்டா நம்ம வழிக்கு வந்துருவாப்ல. இல்லைன்னா நம்ம வழிக்கு கொண்டாந்துருவோம்யா. நீ கவலைப்படாதயா. சார், என்னையா லாக்அப்ல யாரையுமே காணோம்? எல்லாரும் நல்லவங்களாயிட்டாங்களா? சார், ஷாக் ஆகாதீங்க. நான் இந்த ஸ்டேஷனுக்கு வரதுக்கு முன்னாடி நான் யாரு, என் கேரக்டர் என்னன்னு துப்பறிஞ்சிருப்பீங்களே. உங்களை மாதிரி தான் நானும் ஒரு ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி அங்க இருக்கவங்களை பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் போவேன். என்ன சிவநேசன், போன மாசம் ஆலந்தூர் பக்கத்துல லேண்ட் வாங்கி உங்க மச்சான் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணீங்களாமே? சார் 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 அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சார். இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்றேன். இதுக்கு முன்னாடி இருந்தவர் எப்படி இருந்தாரு, நீங்க அவர்கிட்ட எப்படி இருந்தீங்க, குற்றவாளிகளுக்கு துணை போனீங்களா இல்ல குற்றவாளிகிட்ட எவ்வளவு லஞ்சம் வாங்குனீங்க, இதை பத்தியெல்லாம் எனக்கு கவலையே இல்லை. நான் சார்ஜ் எடுத்த அடுத்த நிமிஷத்துல இருந்து நீங்க உங்க எல்லாரையும் மாத்திக்கிட்டு நல்ல போலீஸ்காரங்களா இருக்கணும். ஓகே சார். முதல்ல பெண்டிங் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. சரி சார். இந்தானே சார். என்ன எவ்வளவு கேஸ் பெண்டிங் வச்சிருக்கீங்க? நீங்க எல்லாம் ஸ்டேஷன்ல என்ன பண்றீங்க? சார், இந்த ஃபைல் நாளைக்கு மூவ் பண்ணணும் சார். சார், இவர் ஒரு கொலையை பண்ணிட்டு தலைமறைவா இருக்கார் சார். என்னையா குற்றவாளிக்கு அவர் இவருன்னு மரியாதை கொடுத்துட்டு இருக்க? இல்ல சார், அவர் உங்க அண்ணனாச்சே. இப்பதானே சொன்ன கடமையில இருந்து தவறக்கூடாதுன்னு. தப்பு பண்ணவன் யாரா இருந்தாலும் அவன் நம்மளை பொறுத்த வரைக்கும் குற்றவாளி தான். ஓகே, புரியுதா? புரியுது சார். நீ உன் ஹஸ்பண்ட் வீட்ல செட்டில் ஆயிட்டாங்கிறத கேட்கறதுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இளவரசி. என்ன மாதிரியே உங்க அம்மாவும் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா மேடம். ஏன் சந்தோஷம் உங்க அம்மா சந்தோஷத்தை விடு. நீ அங்க சந்தோஷமா இருக்கியா? உன் நிலைமை எனக்கு புரியுது இளவரசி. எத்தனையோ பிரச்சனைக்கு அப்புறம் நீ இப்பதான் உன் புருஷனோட சேர்ந்திருக்க. எல்லாத்தையும் மறந்துட்டு அவ்வளவு சீக்கிரமா அங்க இருக்கிறவங்களோட சகஜமா இருக்க முடியாதுதான். ஆனா அதுதான் உன்னோட உலகம். நீ காலம் பூரா அங்கதான் இருந்தாகணும். அதனால அந்த வீட்டுல இருக்கிறவங்க முன்ன பின்ன நடந்துகிட்டாலும் நீ அனுசரிச்சு நடந்துக்கோ. மறுபடியும் நீ அங்க கோச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டா உங்க அம்மாவால் அதை தாங்கிக்க முடியாது. அம்மாவுடைய அருமைய முழுசா உணர்ந்தவங்கிறதுனால நான் உனக்கு இந்த அட்வைஸ் பண்றேன். உனக்கு இதுல எந்த வருத்தமும் இல்லையே? இல்ல மேடம். இன்னும் சொல்லப்போனா உங்களையும் உங்க அம்மாவையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் என் பிடிவாதத்தை விட்டு எங்க அம்மாவோட முடிவுக்கு சம்மதம் சொன்னேன். ரொம்ப சந்தோஷம் இளவரசி. அம்மா மனசுப்படி நீ நடந்துக்கிட்டா உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்னு என் உள் மனசு சொல்லுது. நிச்சயமா அப்படிதான் நடக்கும். நல்லா இருக்கணும் உன் வாழ்க்கை. என்னப்பா சுப்பிரமணி, போலீஸ்லாம் வந்திருக்கு? சண்முகம் வந்திருப்பான்னு நினைக்கிறேன் மாமா. உள்ள போய் பார்க்கலாம். Johnny, Johnny, yes papa. Eating sugar, no papa.
ட்ரில்லிங் ரைஸ் நோ பாப்பா சண்முகம் ஓபன் யமோ. வாங்கண்ணே, எப்போ வந்த? இப்பதான் வந்தேன். சண்முகம், எப்படி இருக்கீங்க மாமா? நல்லா இருக்கம்பா. இந்த யூனிஃபார்ம்ல உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாப்பா. இந்த ட்ரெஸ்ல உன்னை பார்க்கறதுக்காகத்தான் உங்க அப்பா உங்க அண்ணனும் படாத பாடு பட்டாங்கப்பா. ஆமா, அப்பா எங்க? அப்பா கம்பெனில இருக்காரு. வேலை விஷயமா இந்த பக்கம் வந்ததுனால அப்படியே வீட்டுக்கு போயிட்டு வரலாம். அப்படியா? என்ன விஷயம்? எனக்கு லோக்கல் ஸ்டேஷன்லயே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஓ, இனிமே தினமும் நான் வீட்டுக்கு வந்துருவேன். அப்பா கேட்டாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. சுப்பிரமணியம், இளவரசி ஒன்றும் ஆள் சொல்ல வரலையாப்பா? டைம் தான் கிளம்புற டைம்ல ஏதாவது வேலை கொடுத்துருப்பாங்க. சரிப்பா. இளவரசி அண்ணி திரும்ப வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷண்ணே. இனிமே உங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லதே நடக்கும். சண்முகம், இளவரசியே வந்தாச்சுப்பா. அண்ணி, என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏற்கனவே நாம ஒரு தடவை மீட் பண்ணியிருக்கோம். ஆ எனக்கு ஞாபகம் இருக்கு. சண்முகம், இளவரசி நீ எப்பப்பா சந்திச்ச? நான் ட்ரைனிங் முடிச்சு வந்த முத நாளே இவங்க தான் என் அண்ணின்னு தெரியாமலே நாங்கள் மீட் பண்ணோம். உங்கள் கல்யாணம் நடந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஒன்று விடாமல் அண்ணன் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. நீங்கள் மறுபடியும் மனசு மாதிரி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ணி, ஆறுமுகம் அண்ணன் கடைசியாக எப்போ இந்த வீட்டுக்கு வந்தார்? இதை நான் அவர் தம்பியாக கேட்கல, ஒரு போலீஸ் அதிகாரியாக கேட்குறேன். கடைசி ஆறுமுகம் எப்போ இந்த வீட்டுக்கு வந்தாரு? எங்க தங்கி இருக்காரு? சொல்லுங்க. எனக்கு தெரியாது. எனக்கு எல்லாம் தெரியும். உண்மையை என்கிட்ட மறைக்காதீங்க. உண்மையை நீங்க சொல்லலைன்னா உங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும். சண்முகம், என்ன இதெல்லாம்? நான் ஸ்டேஷன்ல சார்ஜ் எடுத்த முத நாளே என் கண் பார்வையில் பட்ட முத கேஸ் இதுதான். நான் இப்போ விசாரணைக்காக தான் வந்திருக்கேன். வீட்டில் நீங்க யாரும் இல்லை, அண்ணி தனியா இருக்காங்களே தான் இவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணேன். இப்போதான் நீங்களாம் வந்துட்டீங்களே. சொல்லுங்க, நீ அண்ணன் எங்க இருக்காரு? எனக்கு நிஜமா தெரியாது சண்முகம். நீங்க இப்படி உண்மையை சொல்லாம இருந்தீங்கன்னா உங்களை நான் கைது பண்றதை தவிர எனக்கு வேற வழி கிடையாது. உண்மையை சொல்லுங்க. சண்முகம், ஜானகி தான் தனக்கு ஒண்ணுமே தெரியாது சொல்லுதல்லப்பா. கேட்க வேண்டிய இடத்துல கேட்க வேண்டிய விதத்துல கேள்வி கேட்டா எல்லா உண்மையும் வெளியே வருமாமா? கான்ஸ்டபிள்ஸ் சார், வாங்க இங்க. எஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. சண்முகம், வாமா. சண்முகம் என்னப்பா இதெல்லாம்? சண்முகம், அப்பா வரட்டும், பேசி தீர்த்துக்கலாம். சண்முகம், 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 அப்பா வரட்டும்னு சொல்றேன் இல்ல. இங்க பாருங்க, சட்டத்துக்கு முன்னாடி எனக்கு சொந்தம் பந்தம் எதுக்குமே இடம் கிடையாது. இப்போ கூட ஒண்ணு இல்ல. அவங்க உண்மையை சொல்லுங்க, நான் இங்கே விட்டுறேன். சண்முகம், உன் அண்ணி ஜானகி இந்த வீட்டுடைய மூத்த மருவா பொண்ணுப்பா. அந்த பொண்ணை போய் போலீஸ் ஸ்டேஷன் விசாரணை அதிகத்துக்கு என்னப்பா இது? யாருக்காகவும் நான் என்ன மாத்திக்க முடியாது. ஏத்துங்க வண்டியில. சண்முகம், ஏறுமா. ஸ்டேஷன்ல வந்து உள்ள ஏறுமா. சண்முகம், ஏறுங்க. சண்முகம், சண்முகம், சண்முகம். அடி, அடி, அடி. கவிதா, பீரோல 2 செக் வச்சிருக்கேன். அத பேங்க்ல போய் வித்ட்ரா பண்ணிட்டு வந்துரு. அமௌண்ட் கொஞ்சம் பெருசு. அப்பாவை கூட்டிட்டு போ. சரியா? ஆபீஸ் போயிட்டு வரேன். யாரு? வணக்கம் சார். வாங்க ரவி. என்ன இவ்வளவு தூரம் வீட்டுக்கு? சார் முதல்ல கை கொடுங்க சார். கங்க்ராச்சுலேஷன் சார். உங்க ரொம்ப நாள் ஆசை கனவு நிறைவேற போகுது சார். என்ன சொல்றீங்க? நீங்க கவர்மெண்ட் கான்ட்ராக்டர் ஆகணுங்கிறதான சார் உங்களோட ரொம்ப நாள் கனவு? ஆமா. அந்த ஆசை இப்போ நிறைவேற போகுது சார். நாம கேட்டு இந்த பாலம் கட்டுறதுக்கான கான்ட்ராக்ட் இப்ப கிடைக்க போகுது சார். எப்படி ரவி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க இந்த கான்ட்ராக்ட் நமக்கு தான் கிடைக்கும்னு? நேத்து பிடபிள்யூடி ஆஃபீஸ் போயிருந்தேன் சார். இந்த கான்ட்ராக்ட் நமக்கு தான் கிடைக்கும்னு கன்ஃபார்மா சொல்லிட்டு இருந்தாங்க சார். ரவி, நம்ம அரசியல்வாதி செல்வாக்குலயோ இல்ல எந்த குறுக்கு வழியும் அப்ரோச் பண்றது கிடையாது. நாம நேர்மையா தான் இந்த மாதிரி கான்ட்ராக்ட் எல்லாம் அப்ரோச் பண்றோம். சோ சத்தியமா இந்த கான்ட்ராக்ட் நமக்கு கிடைக்காது. இப்படி அப்ரோச் பண்ற எவனாவது ஒருத்தன் தான் எடுத்துட்டு போயிட போறான். இல்ல சார், இந்த தடவை அதுக்கு வாய்ப்பே இல்ல. இப்ப வந்திருக்க ஆபீசர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான பேர்வெளி சார். உங்க ரொம்ப நாள் கனவு நிறைவேற போகுது சார். எனக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சது கவிதா எனக்கு மனைவியா வந்த நேரம்னு சொல்லலாம். நான் வந்த நேரம்லாம் ஒண்ணு இல்லைங்க. இது உங்களோட நீண்ட நாள் கனவு இப்ப நிறைவேற போகுது. சரி, ஏதோ ஒண்ணு. டெண்டர் ஈவினிங் கையில வந்த உடனே நம்ம எல்லாரும் இன்னைக்கு வெளியே போறோம். ஓகே, வரேன். போலாம் சார். வாங்க.
சொல்லு, உன் புருஷனை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? வந்ததுல இருந்து நீங்களும் இதை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நானும் தெரியாதுன்னு எத்தனை தடவை சொல்றது? உன் புருஷன் எங்க இருக்காருன்னு தெரியாம கர்ப்பமா இருந்த? இப்படி பதில் சொல்லாம இருந்தா விட்டுருவோமா? உன்கிட்ட இருந்து எப்படி உண்மையை வரவழைக்கணும்னு எனக்கு தெரியும். சொல்லு. எனக்கு தெரியாது. தெரியாது? தெரியாதா உனக்கு? ஐயாவோட அண்ணிங்கிறதுனால உன் மேல கை வைக்காம மரியாதையா பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயா என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு, நீயே விசாரிச்சு உண்மையை வரவைன்னு ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லிடு. உன் புருஷன் தலைமறைவா இருந்தாலும் நீ அவனை அடிக்கடி பாத்திருக்க. சொல்றே உண்மைய, இல்லன்னா நான் பச்சை பச்சையா கேட்க ஆரம்பிச்சிருவேன். ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. எனக்கு தெரியாது. நீ இப்படியே சொல்லிட்டு இருந்த விசாரணை வேற மாதிரி இருக்கும். நீங்க எப்படி விசாரிச்சாலும் சரி, ஏன் பதில் இதுதான். போன மாசம் வரைக்கும் வந்தாரு, அதுக்கப்புறம் வரல. இப்ப எங்க இருக்காருன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. என்னது, எங்க இருக்காருன்னு உனக்கு தெரியாதா? அப்புறம் எப்படி கர்ப்பமான? வந்தவன் கிட்ட எங்க இருக்கான், எப்படி சாப்பிடுறான்னு விசாரிக்காமையா இருந்திருப்ப? சொல்றி உண்மைய, சொல்றீனா? சண்முகம், இந்த பொம்பளை என்ன அசிங்கமா கேக்குது. பொம்பளை கிம்பளைனா? இருங்க, உண்மையை வர வைக்கணும்னா அவங்க இதோட அசிங்கமாக பேசுவாங்க. எனக்காக தான் அவங்க இந்த அளவுக்கு பொறுமையாக பேசுகிறாங்க. உண்மையை சொல்கிறது தான் உங்களுக்கு நல்லது. தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க. என்ன சண்முகம், நீயும் இவங்கள மாதிரியே கேக்குற? நானும் போலீஸ்காரன் தானே, அப்படிதான் கேட்க முடியும். நீங்க என் அண்ணி, அவர் என் அண்ணன். இதெல்லாம் வீட்டோட விட்டுறணும். நீங்க ஒரு கொலை குற்றவாளிக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கீங்க, அதனால நீங்களும் ஒரு குற்றவாளி தான். இப்போ கூட ஒன்றும் இல்லை, உங்க புருஷன் எங்க இருக்காருன்ற விவரத்தை நீங்க என்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களை இப்பயே விட்டுருவோம். சார், நீங்க கொஞ்ச நேரம் வெளியே இருங்க சார். நான் இவகிட்ட உண்மையை வரவழைக்கிறேன். சொல்றீங்கறல? சொல்ல மாட்டேன். இருங்க, சொல்லுடி. இப்போ அவங்க உண்மையை சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? சொல்லுங்க. என்ன உண்மையா அது சொல்லுங்க. சொல்லுன்றல. போலீஸ் அராஜகம் ஒழிக. சண்முகம் ஒழிக. ஜானகியை விடுதலை செய். 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 ஜானகியை விடுதலை செய். ஏன்பா உன் அண்ணன் கொலைய பண்ணிட்டு தலைமறைவா வாழ்ந்துகிட்டு இருக்கான், அவரை பிடிக்க துப்பு இல்ல, என் பொண்ணை தூக்கி உள்ள போட்டுக்க. மனசுல என்ன பெரிய நேர்மையான போலீஸ்காரன் பேர் வாங்கணுமா? பாருங்க, புரியாம பேசாதீங்க. அவங்க ஒரு கொலைகாரனுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்காங்க, உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அடைக்கலம் கொடுத்திருக்காங்கன்னு சொல்றியே, அதே வீட்டுல தானே உங்க அண்ணனும் உங்க அப்பாவும் இருக்காங்க. அவங்கள பிடிச்சு உள்ள போட வேண்டியதானே, எதுக்கு என் பொண்ணை பிடிச்சு உள்ள போட்டிருக்க? கொலைகாரனுக்கு அவங்க அடைக்கலம் கொடுத்ததுக்கு சாட்சியோ ஆதாரமோ இல்ல, ஆனா உங்க பொண்ணு அடைக்கலம் கொடுத்ததுக்கு ஆதாரம் இருக்கு. அப்படி என்ன ஆதாரம் இருக்கு? அவங்க கர்ப்பமாயி கருவை கலைச்சிருக்காங்க. தேவையில்லாம ஸ்டேஷன் வாசல கத்தாம போங்க. என் பொண்ணை வெளியே அனுப்புற வரைக்கும் நாங்க கோஷம் போட்டுட்டு தான் இருப்போம். கத்துங்கடி. போலீஸ் அராஜகம் ஒழிக. சண்முகம் ஒழிக. ஜானகியை விடுதலை செய். போலீஸ் அராஜகம் ஒழிக. சண்முகம் ஒழிக. ஜானகியை விடுதலை செய். போலீஸ் அராஜகம் ஒழிக. ஜானகியை விடுதலை செய். சண்முகம் பாருங்க சார், இவ்வளவு நேரம் பொறுமையா இருக்காரு, மரியாதையா போயிடுங்க. இல்லனா என் லத்தி பேசும், அப்புறம் உனக்கு பூ கட்ட கை இருக்காது. பூக்காரினா உனக்கு என்ன அவ்வளவு இலக்காரமா? மேல கை வச்சு பாரு, கூட்டமே வந்துடும், ஜாக்கிரதை. போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நின்னுகிட்டு எங்களையே மிரட்டுறியா? சொல்லுங்க சார், பின்னி எடுத்துறேன். பாருங்க, புரியாம பேசாதீங்க. நாங்க ஒரு கொலைகாரனுக்கு அடைக்கலம் கொடுத்தவங்களை விசாரிச்சுட்டு இருக்கோம். பேசாம போங்க. நீதான் புரியாம பேசிக்கிட்டு இருக்க. கொலை பண்ணது உங்க அண்ணன், எதுக்காக நான் என் பொண்ணை உள்ள வச்சிருக்க? வாங்க. எப்படி என்ன சார், உங்களே வாடா போடன்னு பேசுறாங்க, என்ன பார்த்து சும்மா இருக்க சொல்றீங்களா? ஓ போலீஸ் அதிகாரத்தை கிட்ட காமிச்சிட்டல்ல, வயசான பொம்பளர் கூட பார்க்காம ஆளை விட்டு அடிக்க வச்சிட்டல்ல. இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் என் பொண்ணை வெளியே அனுப்புற வரைக்கும் நாங்க இங்கேதான் இருப்போம், வேற எங்கேயும் போக மாட்டோம். மாமா, அக்கா என்ன மாமா தப்பு பண்ணாங்க? அவங்கள விட்டுருங்க. மாமா என்னடி அவங்கிட்ட உறவு கொண்டாடிட்டு இருக்க? உங்க அக்காலத்துக்கு உள்ள போட்டிருக்கான், அவங்கிட்ட என்ன பேச்சு? இத பாருமா, ஓவரா பேசினா வாயை கிழிச்சிடுவேன். இருங்கம்மா. என்னப்பா இது, போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நின்னு கத்திட்டு இருக்காங்க. நியூசன்ஸா இருக்கு, கூட்டிட்டு போங்கப்பா. ராசம்மா, ஏன் இப்படி கூட்டத்தை சேர்த்துட்டு கலாட்டா பண்ணிட்டு இருக்க? அநியாயம் பண்ணிட்டு இருக்கா உன் புள்ள. கொலை பண்ணவனை விட்டுட்டு என் பொண்ணை பிடிச்சு உள்ள போட்டிருக்கான், அது என்னன்னு கேளு. ராசம்மா,
அவன் சட்டப்படி அவன் கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்கான். நாம சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செய்யலான்னு தான் நான் வக்கீலை பார்க்க போய்கிட்டு இருந்தேன். அவரை பார்த்து பேசி எப்படியும் ஜானகியை ஜாமீன்ல எடுத்துருவேன்ல, அதுக்குள்ள நீ வந்து இப்படி கலாட்டா பண்ணிட்டு இருந்தா எப்படி? இதை பாரு ராசம்மா, அவ ஓன் பொண்ணுங்கிறத விட என் மருமக. அவளை எப்படி வெளியில கொண்டு வரணுங்கிறது என் பொறுப்பு இல்லையா? அந்த அக்கறை உள்ளவனா இருந்தா என் பொண்ணை வீட்ல இருந்து இங்க கூட்டிட்டு வர அளவுக்கு விட்டுருக்க கூடாது. கையல், நீயாவது அம்மாவை சமாதானப்படுத்து. இப்படி பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணா எல்லாரையும் தூக்கி உள்ள வச்சிருவாங்க. எப்படியாவது வீட்டுக்கு கூட்டு போய். அம்மா, மாமா தான் இவ்வளவு தூரம் சொல்றாருல, வாமா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஏய், என்னடி நீ அவனை மாமா மாமான்னு சொல்லிக்கிட்டு? இத பார், என் பொண்ணுக்கு ஒரு வழி தெரியற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். இதோ பாருங்க, மரியாதையை எல்லாரும் இடத்த காலி பண்ணுங்க. இல்லைன்னா என் கடமையை செய்ய தடுத்ததை உங்க எல்லாரும் மேலேயும் கேஸ் ஃபைல் பண்ணி உங்க எல்லாரையும் தூக்கி உள்ள வச்சிருவேன். சண்முகம், கொஞ்சம் பொறுமையா இருப்பா. எவ்வளவு நேரம் பொறுமையா இருக்கிறது? உங்க மருமகளை நீங்க காப்பாத்தணும்னா சட்டப்படி லாயரை பார்த்து வெளியில எடுத்துக்கங்க. என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ராசம்மா, நான் லாயரை பார்த்து எப்படியாவது நம்ம ஜானகியை ஜாமீன்ல எடுத்துருவேன். தயவு செஞ்சு இவங்களெல்லாம் கூட்டிட்டு கிளம்புமா. என் பொண்ணு வந்தாகணும். இல்ல நாளைக்கே இந்த போலீஸ் ஸ்டேஷன் நாரும். வாங்கடி போலாம். சண்முகம், உங்க அன்னைக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுத்தியாப்பா? அண்ணின்ற பேச்செல்லாம் வீட்டோட வச்சுக்கங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க குற்றவாளி. சரிப்பா, சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தியா? கொடுத்தோம், ஆனா அவங்க எதுவும் சாப்பிடல. ஏம்மா, எதுக்காக இந்த மாதிரி பிடிவாதம் பண்ணிட்டு இருக்க? இல்ல மாமா, எனக்கு சாப்பாடு வேணாம். அண்ணி, தம்பி சட்டப்படி தானே நடவடிக்கை எடுத்திருக்கான். நாங்க ஒரு லாயரை பார்த்து பேசிட்டு எப்படியாவது உங்களை வெளியில எடுத்துறோம். கொஞ்சமாவது சாப்பிடுங்க அண்ணி. நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். என்னம்மா சண்முகம், நான் சட்டப்படி தான் நடவடிக்கை எடுத்திருக்கேன். அவங்க புருஷன் எங்க இருக்காரோ அந்த இடத்த மரியாதையா சொல்ல சொல்லுங்க. இல்லனா நான் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுத்துக்கிறேன். அப்பா, தம்பி சொல்ல வேண்டியதை சொல்லிட்டான். இனி எந்த பிரயோஜனமும் இல்லை. அண்ணியை வெளியெடுக்க ஏற்பாடு பண்ணுவோம். வாங்கப்பா. அம்மா, தைரியமா இருமா, அழாதம்மா, கண்ணத்தோட. நாங்க போய் எப்படியாவது வக்கீல்கிட்ட பேசி உன்னை ஜாமீன்ல கூட்டிட்டு போயிடுவோமா. அழாதம்மா, கண்ணத்தோட. வாப்பா போலாம். உண்மையை தான் சொல்லுங்களேன். ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க?